தமிழ்நாடு முழுவதுமே அரசு போக்குவரத்து கழகங்கள்ல ஓட்டுநர் நடத்துனருக்கான பணியிடங்கள் அதிக எண்ணிக்கையில நீண்ட காலமாக நிறுவப்படாம இருக்கு. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்க பஸ்ஸுகள்ல தற்காலிக ஓட்டுநர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் சூழல்ல அவங்க எல்லாம் போதுமான ட்ரைனிங் எடுத்து இந்த காலங்களை பார்க்கும்போது சமீப காலத்துல மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் கிளம்புறதுக்கு லேட்டான சம்பந்தமா வாக்குவாதத்துல டிரைவர் ஒருத்தரை அசிஸ்டன்ட் மேனேஜர் செருப்பால் அடிச்ச சம்பவம். அதிகமான பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால மாநில நெடுஞ்சாலைகள் எல்லாமே தனியார் பஸ்ஸுகளுடைய ரேஸ் கோர்ஸ் மாதிரி மாறி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். சமீப காலமா நம்ம அடிக்கடி கேள்விப்படுற பார்க்குற செய்திகள்ல தவறாம இடம் பிடிக்கிறது சாலை விபத்துக்களும் அதனால ஏற்படுற உயிரிழப்புகளும் தான். கடந்த 2 வாரத்துல மட்டுமே தென்காசி, சிவகங்கை, கோவைன்னு பாரபட்சமே இல்லாம தமிழ்நாடு முழுக்க விபத்துகளும் உயிரிழப்புகளும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க நம்ம மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அதிர்ச்சியான ஒரு தகவல்ல பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாலை விபத்துகளில் தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கான். 2024 மட்டும் 67,213 சாலை விபத்துகள் நடந்திருக்கு. இதுல 18,347 பேர் உயிரிழந்ததா சொல்லியிருக்காரு. நடக்கிற விபத்துகள் எல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்து இந்த இடத்தை தமிழ்நாடு தக்க வச்சுக்குமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள ஏற்படுது. சாலை விபத்துகள்ல பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் சமீப காலத்துல நடக்கிற சாலை விபத்துகளுக்கு அதிக வேகம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா நேருக்கு நேராகவும் பக்கவாட்டிலையும் நிறுத்தியிருந்த வாகனங்கள்ல மோதிதான் பெரும்பாலான விபத்துகள் நடந்திருக்குது. இந்த மாதிரியான விபத்துகள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினவங்க, ஹெல்மெட் இல்லாம போனவங்க, சீட் பெல்ட் போடாம போனவங்க தான் ஆக்சிடென்ட் லிஸ்ட்ல அதிகமா இடம்பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க, அது மட்டும் இல்லாம வளைவான சாலைகள், பழுதடைந்த முறையற்ற சாலைகள், சரியா வேலை செய்யாத சிக்னல்கள், மழை போன்ற காரணங்களும் ஆக்சிடென்ட்களுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த வாகனத்திலையும் போகாம தன்னோட வேலைக்காக தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்த பாதசாரிகள் பெருமளவில் இந்த மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறாங்க. இப்போ சமீபத்துல பார்த்த நம்ம தென்காசி சிவகங்கை ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி மீடியாவில் பேசின நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர் அவர்கள் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் விபத்துக்களை தவிர்ப்பதற்கான பயிற்சி அளிக்கப்படும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுவதுமே அரசு போக்குவரத்து கழகங்கள்ல ஓட்டுநர் நடத்துனருக்கான பணியிடங்கள் அதிக எண்ணிக்கையில நீண்ட காலமாக நிறுவப்படாம இருக்கு. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்க பஸ்ஸுகள்ல தற்காலிக ஓட்டுநர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் சூழல்ல அவங்க எல்லாம் போதுமான ட்ரைனிங் எடுத்துட்டு வராங்களா அப்படின்ற ஒரு கொஷினை தொழிலாளர் அமைப்புகளும் தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. இந்த காரணங்கள் கூடவே சேர்ந்து போதிய பராமரிப்பு இல்லாத வாகனங்கள், வரையறுக்கப்பட்டதை விட அதிக நேர பணின்னு ஓட்டுநர்களுக்கு மிகுந்த அழுத்தம் தரப்படுவதாக சொல்லப்படுகின்ற காரணங்களும் புரிதல்ல. இந்த காரணங்களை பார்க்கும்போது சமீப காலத்துல மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் கிளம்புறதுக்கு லேட்டான சம்பந்தமா வாக்குவாதத்துல டிரைவர் ஒருத்தரை அசிஸ்டன்ட் மேனேஜர் செருப்பால் அடிச்ச சம்பவம் ஒரு முக்கியமான உதாரணமா எடுத்துக்கலாம். அதிகமான பேசஞ்சர்ஸை ஏற்றிக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால மாநில நெடுஞ்சாலைகள் எல்லாமே தனியார் பஸ்ஸுகளுடைய ரேஸ் கோர்ஸ் மாதிரி மாறி இருக்கு. தென்காசி விபத்துக்கு அப்புறம் வாகனங்கள்ல ஸ்பீட் கவர்னர், அதாவது வேக கட்டுப்பாட்டு பொருத்தும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னு தனியா ஒரு குழுவும் நிர்ணயம் செய்யப்படும்னு கலெக்டர் சொல்லியிருக்காரு. இந்த தென்காசி சிவகங்கை 2 விபத்துக்கள்லையும் பாதிப்புகளுக்கு ஏற்ப தமிழக அரசும் உடனடியாக இழப்பீடு அறிவிச்சிருக்கு. நம்ம இப்ப பார்த்தது மட்டும் போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போதாது. அரசு தனியார் பேருந்துகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்குவதை கண்காணிக்கும் நடவடிக்கைகள் அனைத்து மட்டங்களிலும் சமரசமின்றி, முக்கியமா சொல்றேன் சமரசமின்றி முன்னெடுக்கிறது தான் நெடுஞ்சாலை துயரங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். நன்றி, வணக்கம்.